சுவாமி சொன்ன வார்த்தை, மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். இந்த பாஸ்ட், இந்த ப்ரெசன்ட், இந்த ஃபியூச்சர், மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட். எங்கள் அப்பாவை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்பாவை தவிர்த்து உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள், நான், மற்ற பொருட்கள், மற்ற நபர்கள், இவங்கெல்லாம் யார்? நீங்கள் ஒரு முத்துக்குட்டி சாமி தான் சாமின்னா, இதே ஆதிசங்கரரை யார்? ஆதிசங்கரா வந்தது யார்? இன்னும் எத்தனையோ ஞானிகளை வந்தது யார்? எல்லாம் இந்த சொரூபங்கள் தானே. சுவாமியினுடைய அந்த ஒரு பரமாத்மா எத்தனை ரூபங்களில் வந்திருக்கு. இதில் ஒரு ரூபங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அது வந்தது. சாமி என்றைக்குமே பொய் புனைய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அதனால் இது பார்த்திங்கன்னா பாதி உண்மை பாதி பொய். நீங்கள் முத்துக்குட்டி சாமியா அப்படின்னு கேட்டால் பாதி உண்மை. ஏன்னா அவராகவும் இவர் இருந்திருக்கார். ஆனால் அவர் தான் இவரான்னு கேட்டிங்கன்னா அது மாய, அது பாதி பொய். அதனால் சாமி அது லேசாக அது திருப்பி தானே வரும். முத்துக்குட்டி சாமியும் பெரிய ஞானி, அதே மாதிரி சுவாமியும் பெரிய ஞானி. இங்கேருந்து ஒரு 200 வருஷ காலத்துக்கு முன்னால் அவர் வாழ்ந்தார், 200 வருஷ காலத்துக்கு பின்னால் இவர் வந்திருக்காரு. அதுக்கு முந்தி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தி வியாசர காலத்திலிருந்து வந்த ஞானிகள் பூராமே சாமியுடைய சொரூபங்கள் தான். சுவாமி அந்த சொரூபங்களில் ஒன்று தான். இனிமே வரக்கூடிய ஞானிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் சுவாமியுடைய சொரூபங்கள் தான். இதில் ஒரு சாராருக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக 1-2 வார்த்தைகளை சாமி ஆமோதிக்கிற மாதிரியும் ஆமோதிக்காத மாதிரியும் நடந்துக்குவார். இது உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை. இது அதான்.